ஓ! இதுக்காக தான் வந்து அய்யனார் துணையில இந்த கதைய வந்து கொண்டு வந்தாங்க. நானும் வந்து இந்த கதை போம்போது எதுக்குடா தேவையில்லாம நல்லா போயிட்டுருந்த நாடகத்தில வந்து தேவையில்லாம கதை எதுக்கு அப்படி இப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா இந்த ஸ்டோரியால வந்து பார்த்தோன்னா, நிலா அண்ட் சோழனோட பாண்டிங் வந்து ஹை ஆயிருக்கு. ரொம்ப ரொம்ப ஹை ஆயிருக்கு. அவங்களோட லவ், அவங்க பாண்டிங் எல்லாமே ஹை ஆயிருக்கு. அதுக்காக தான் இந்த கதை. சரி அது இருக்கட்டும் ஒரு பக்கம். அந்த ஓடி போச்சு பாருங்க அந்த பொண்ணு. அந்த பொண்ண பார்த்தா செம்ம கோவம் வந்துச்சு எனக்கு. அடங்குய்ய உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கோசம் வந்தாங்க. அவன் போறேன்னு சொல்லியும் என்னை ஏற்றிக்கோங்க, நான் காரில் என்னை இறக்கி விட்டுருங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உனக்கோசம் அவன் ஹெல்ப் பண்ணான். ஆனால் அவன் அடி வாங்கிட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த பொண்ணு பார்த்து அப்படியே பார்த்துக்கினே இருக்கான். ஐயோ ஐயோ அது சோழனா பாவம் ஏமா சொல்லுமா ஏமா வாய முடிந்துங்கன்னா அந்த பொண்ணு கம்முன்னு எனக்கும் செம காண்டாயிடுச்சு பார்க்கறதுக்கு. வீட்டில் விஷயம் தெரிஞ்சு போச்சு. இவர் கிடையாது இன்னொருத்தர் சொல்கிறதுக்கு என்ன இப்போ? சரி இது ஒரு பக்கம் இருந்தாலும் சேரன் அண்ட் பாண்டியன் பண்ணாங்க பாருங்க, அது இன்னும் டூ மச். அதாவது சரி இப்படி ஒரு விஷயம் வந்து நீங்கள் கேள்விப்படுறீங்க உங்கள் தம்பியை பற்றி இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா முதல்ல உங்கள் தம்பியை வந்து விசாரிக்கணுமா கிடையாதா? சரி சோழன் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். இப்படியா யாராவது பண்ணுவாங்க? அதாவது வீட்டில் ஒய்ஃபை வச்சுக்கிட்டு ஸோ நிலானா சோழனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுமே சோழன் எப்படி அப்படி பண்ணுவான்? இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணுற அளவுக்கு எங்கேயாவது இது வந்து நியாயமாக படுதா? சேரன் வந்து சோழனை போட்டு அடிச்சு வேண்டாம் இப்படி பண்ணுற அவரை சோழன் வந்து பாண்டி நீயாவது நம்ம என்னடா இந்த அளவுக்கு போயிடுறா நீ அவன் சொல்லும்போது அவனுக்கு இன்னும் ஹார்ட் பிரேக் வந்து ஆகிடும் சோழனுக்கு. ஸோ இதுதான் வந்து ரொம்ப பாவமாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு எனக்கு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து நிலா வந்து சோழன்கிட்ட வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே அவங்க ஆக்ஷன் எடுத்தது சூப்பர் உண்மையிலேயே. ஆனால் என்ன அது கொஞ்சம் நடு ஹால்லேயே கேட்டிருந்தா மேலே முடிஞ்சிருக்கும். சோழன் சொல்லியிருக்க போகிறாரு அவ்வளோதான். ஆக்சுவலி நான் வந்து இந்த எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே எபிசோடில் நான் வந்து இன்றைக்கி தான் வந்து பார்த்தேனே. ஸோ சண்டே வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரொமோ வந்துச்சு இது மாதிரி சோழன் வந்து கோவமாக வந்து நானும் ஏன் சோழன் இவ்வளோ கோவமாக இருக்கார் என்ன. ஆனால் இப்போ தான் புரியுது அந்த கோவம் வந்து 100% தேவை. அந்த கோவம் வந்து கண்டிப்பாக இருக்கும். அது எப்படி அது அண்ணனும் தம்பியும் இப்படி பேசும்போது எப்படி கோவம் வராமல் இருக்கும்? அது சோழன் வந்து அட்லீஸ்ட் சேரன் பாண்டியன்கிட்ட பேசவே கூடாது என்னை பொறுத்த வரைக்கும். அது எப்படி நம்பலாம்? அது ரொம்ப தப்பு. ஸோ இந்த பிரச்சனையால் வந்து சோழன் அண்ட் நிலாவோட பாண்டிங் வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டே வருது. ஸோ அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த ஓடி போச்சு அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அந்த பையன் வந்து அப்படியே இதில் அப்படியே விட்டுட்டு போயிட்டான். அந்த கோவத்துலையாவது அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கணும், இவர் கிடையாது அவன்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை மாட்டி விட்டுருக்கணும். அதுவும் பண்ணல. அதில் தான் எனக்கு ரொம்ப கோவமாயிடுச்சு. அவன் ஒரு நல்ல பையனாக இருந்திருந்தாவது சரி சொல்லலாம். எல்லாரும் வந்துட்டாங்க, அவன் ஓடி போகிறான், உன்னை அப்படியே விட்டுட்டு அப்போ கூட உனக்கு அவன் மேலே கோவம் வரல. நீலாம் திருந்தவே மாட்டேமா. எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தப்பு நான் பண்ணிட்டேன் அப்படின்னா வந்து அதுக்கு நான் எவ்வளோ பனிஷ்மெண்ட் வேணால் நான் ஏற்றுக்க தயார். ஆனால் எந்த ஒரு தப்புமே பண்ணாமல் அந்த பனிஷ்மெண்ட்டை ஏற்றுக்கிற அது அடியோ உதையோ இல்லை வெறும் வாய் சொல்லோ அது ஆனால் ரொம்ப கஷ்டம். எனக்கு நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். நம்ம ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டோம். அதில் நம்ம 1% கூட நம்ம மேலே தப்பு கிடையாது, ஒன்றும் தப்பே கிடையாது. ஆனால் மற்றவங்க நம்மளை பார்த்து ஏன் இப்படி பண்ண அப்படி இப்படி பேசுவாங்க பாருங்கள், அது செம்ம காண்டாகும். ஸோ பேச்சு வார்த்தைக்கு அப்படின்னா சோழன் பாவம் எவ்வளோ அடி வாங்கியிருக்காரு. அதுவும் அவங்க அண்ணனுங்க இன்னும் வச்சு செஞ்சுட்டாங்க, அண்ணனும் தம்பியும். சரி ஓகே கைஸ், பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.